We at Padma Subramaniam Balabhavan Metric Higher Secondary School value your child's potential more than their mark. We believe education to be more practical than theoretical. That is why our special engineering group focuses on real-world, skill-based hands-on training. பிளாஸ்ட் எங்கன்னா வி கச்சேரி தளபதி கச்சேரி. வாடி போலாம். படிக்கவே இல்லடி, பயமா இருக்கு. அட அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபுல் புக்கே எதுக்கு படிச்சுக்கிட்டு, அதில் பாதி படித்தா போதும். எக்ஸாமுக்கெலாம் யாராவது பயப்படுவானா? வா ஜாலியாக போகலாம். குடி. இருந்தாலும் பயமாக தாண்டி இருக்கு. டைம் ஆயிடுச்சு, எக்ஸாம் எழுதுவாங்க. அட இருங்க மேம், ரித்துவா காணோம். ஏன் டீ லைட்டு வாசிக்கிறோம் போலாம். ஐயோ எப்படி தெரியல. ஏய் உன்னை தாண்டி ஏதாச்சும் பேசி. எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்கலடி, பயமா இருக்குடி. எக்ஸாம்ல நீ தான் ஜாலியா இருப்ப, இப்ப என்ன? ஏய் படிக்கவே இல்லடி. அட ஸ்டார்டிங் 5 சிலபஸ் தானே. அட லூசு, இது ஆனுவல் எக்ஸாம், ஃபுல் சிலபஸ் வரும். எது ஃபுல் சிலபஸா? டுமாரோ எக்ஸாம், ஒண்ணுமே படிக்கல. எப்படி எழுத போறேன்னு தெரியல ரித்து. நானும் தான் போன டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். செகண்ட் ரேங்க் வாங்கினதுக்கு எங்கள் அம்மா செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஆஃப் இயர்லியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா என்னோடய சைக்கிளை தூக்கி வச்சிடுறேன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. நல்லா செகண்ட் ரேங்க் எடுத்தா என் வீட்டில் எனக்கு கோயிலே கட்டி விடுவாங்க. இந்த டைம் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகலைன்னா ஹாஸ்டலில் சேர்த்துடுவேன்னு சொன்னிட்டாங்க. அங்கே வேறு சோறு ஒழுங்காகவே கொடுக்க மாட்டா. நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. சோஷியலில் 3rd லெசன் எடுக்கும்போது லீவ் போட்டுட்டேன். அதுலேருந்து கொஷின் கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் அந்த லெசன் எடுத்த 1 வீக் கூட வரல. நான் ஃபீவர்னு போய் சொல்லிட்டு வீட்டில் ஜப்பா விளையாடிட்டு இருந்தேன். நீயாச்சும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடுவேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏய் இல்லடி, அந்த ரோஷினி இருக்கால, அவன் நம்ம மிஸ்ஸு பொண்ணு. அவள் அம்மா சொன்னாங்களா அவளுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க. அப்படியா? இது தெரிஞ்சிருச்சுன்னா நான் என் அம்மாவை சின்ன வயசில் நல்லா படிக்க சொல்லி இந்த ஸ்கூலில் டீச்சராக சொல்லியிருப்பேன். சரி விடு. விநாயகர் சாமிக்கு 1 ரூபா வச்சு கும்பிட்டு வரோம். அப்போ தான் நினச்சது நடக்கும். பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாளிலேருந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாமும் ஒழுங்காக பண்ணணும், ஓகேவா? ஓகே மிஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மிஸ். வாடி விளையாடலாம். ஏய் என்னடி, ஆஃப் இயர்லிக்கு படிக்கும்போது பயந்து நடுங்கிட்டு இருந்தா, இப்போ நீ இவ்வளோ ஜாலியாக இருக்க? ஆமாம், ஹாஃப் இயர்லிக்கு ரேங்க் கார்டு வரும். ஆனுவல் எக்ஸாமுக்கு பாஸ் ஆ ஃபெயிலான்னு மெசேஜ் வரும். 5th ஸ்டாண்டர்டுக்கு ஃபெயிலெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் நாளைக்கு எக்ஸாமில் என்ன எழுதினாலும் பாஸ் தான். அதான் ஜாலியாக இருக்க. என்னடி ஆச்சு? வா வெளியே போய் விளையாடலாம். அட போடி. ஏய் என்னடி, அதான் ரேங்க் கார்டு வராதுல்ல, அப்போ ஏன் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க? நீ படிக்கலைன்னாலும் நல்லா தானே எழுதுவ. ரேங்க் கார்டு வராது தான், ஆனால் என் மம்மி ரிசல்ட் ஒரு நாள் பரவாயில்லன்னு ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம் பேப்பர் வாங்கி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு வந்து பார்ப்பாங்க.
கம்மியா இருந்தா அதுக்கும் சேர்த்து அடிப்பாங்க. நான் படிக்கணும்டி. நீ போடி வாழ்டவா, நான் போய் விளையாடுறேன். ஏ ரித்து, எதுவுமே தெரியலடி, கொஞ்சம் காட்டி ப்ளீஸ். இப்போடி ஒரு கொஷனுக்கு 3 minutes தான் டைம். உனக்கு காட்டிட்டு எனக்கு டைம் முடிச்சிடும். எனக்கு சென்டம் மிஸ் ஆகிடும். ஹே, நீ சென்டம்க்கு எழுதுற, நான் பாஸ் ஆக தாண்டி கேட்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் காமிய. ப்ளீஸ் டி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். இது தெரியுமே. இது நம்ம படிச்ச மாதிரியே இல்லையே. என்ன பண்றது? அவகிட்ட கேட்போம். பிரித்தி, ஹே, 3rd லெசன் எடுக்கும்போது நான் ஆப்சண்ட்னு சொன்னேன்ல, அதில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் செத்தேன். மார்க் போயிடும், ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் போயிடும், சைக்கிளும் போயிடும், என் லைஃபே போச்சு. சீரியஸா பேசும்போது ஏன்டி சிரிக்கிற? அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சர் தெரியுமா? ஏன்னா இந்த நைட்டு ஃபுல்லா அது மட்டும்தான் நான் படித்தேன். ப்ளீஸ் ஆன்சர் சொல்றீ. ஹஸ்கு புஷ்கு போடி. என்ன பண்றது? என்ன தூங்குறா? ஹே விருதி, ஏ தூங்கு மூஞ்சி. என்னடி வேணும்? என்ன தூங்குற? தெரியலையா? நான் காட்டுவா. காட்டுறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இருக்கிறது 10 minutesல இஸ்வா ஸ்டார்ட் மாற்றி மாற்றி போட்டு எழுதி வைப்பேன். அதான் ரேங்க் கார்டு வராதுல்ல, அப்போ எதுக்கு 1 hour எக்ஸாம் எழுதணும்? நான் ரெஸ்ட் இருக்க, நீ எழுது. உங்கள் அம்மா வேற எக்ஸாம் பேப்பர் செக் பண்ணுவாங்க. ஷிட். சரி, எதை எழுதி வைப்பா. டைம்ஸ் அப். எல்லாரும் பேப்பர் கொடுங்க. ரித்து, மிஸ் ப்ளீஸ் மிஸ், ஒரே ஒரு நிமிஷம் மிஸ். சரி ஓகே, எழுது. வாங்கிக்க. இந்தாங்க மிஸ், இந்தாங்க மிஸ். அவ்வளோதான் எக்ஸாம். அதர்ஸ் லீவ். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் ரித்து. ரித்து போதும், டைம் ஆயிடுச்சு, குடு. ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் மிஸ். போதும், நீ எழுதுனதெல்லாம் போதும், குடு. மிஸ் இருக்கு ப்ளீஸ் மிஸ். போதும் போதும். ப்ளீஸ் மிஸ். மிஸ் 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 ப்ளீஸ். ஸ்ட்ராங் மிஸ் ஆச்சு. சார் போச்சு, எதுவுமே எழுதலை. கண்டிப்பாக ஃபெயில் தான். எங்கள் அம்மா என்ன தோலை உரிச்சு தொங்க விட போகிறாங்க. என்னையும் தான். நீ தான் பக்கம் பக்கமாக எழுதனேடி. ஆனால் 3rd லெசன்ல 2 மார்க் விட்டுட்டேனே. 100க்கு 90 எடுத்தா வரும். உனக்கு ஏதோ ஓவரால, எனக்கு மொத்தமாகவே 2 marks தான் வரும். ஹாஃப் ஏர்லி வர 8 days தான் லீவு. அப்படியா? எப்போவுமே 10 days தானே வரும். தெரியலையே, கடுப்பா இருக்கு. 8 days இப்படி இருந்துக்குள்ள போயிடும். ரேங்க் கார்டு நினைச்சாலே 8 days என்ஜாய் பண்ண முடியாது. ச்சே. ஜெயிச்சிட்டோம் 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 Yay! சொல்லு சொல்லு. நம்ம ஜெயிச்சிட்டோம். வீட்டுக்கு போனோன்னு பேக்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எங்க அப்பா கூட ஊருக்கு போயிடுவேனே. போயிட்டு 2 மாசம் வெளில எல்லாரும் கூட ஜாலியா விளையாடுவேன். போட் செட்டில் குளிப்பேன், சைக்கிள் ஓட்டுவேன். எங்க பாட்டி, தாத்தா, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி எல்லாரும் கூட ஜாலியா விளையாடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 month லீவு. ஆமா, நீ எங்கடி போற?
என்ன ரித்து ஏன் சோகமா இருக்க? எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு 20 days அபாக்கஸ் கிளாஸ் சேர்த்து விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு 20 days இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸ் சேர்த்து விட்டுருவாங்க. அடுத்தடுத்து 20 days எங்கள் அம்மா ஹிந்தி கிளாஸ் சேர்த்து விட்டுருவாங்க. எங்கேயுமே போக முடியாது. பரவாயில்லவா, பார்த்துக்கலாம். விருத்தி, ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் ரேங்க். நாளைக்கு ரிப்போர்ட் கார்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். ரிப்போர்ட் கார்டில் மட்டும் இல்லை மிஸ், என் போடியில் நிறையா சைனோட வர. தேங்க்யூ மிஸ். ரித்து, ஆஸ் யூஷுவல் செகண்ட் ரேங்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. ரோஷினி, ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். தேங்க்யூ மிஸ். சொன்னல மேம் போடுங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்கன்னு. போடி, நான் என் வீட்டில் எப்படி அடி வாங்குவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே. ஆனுவல் எக்ஸாம்க்கு ரிசல்ட் வந்துச்சு. அவங்க அம்மா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. நீ பாஸ் ஆயிட்டியா? அதெல்லாம் எனக்கு எப்பயும் தெரியுமே. நீ வா, நம்ம விளையாடலாம். பாவம் ரித்து தான் எந்த கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஐயோ, லீவ் டைமில் கூட இப்படி கடுப்பேத்துறாங்களே. ஹலோ, ஹிந்தி மிஸ் தான் பேசுகிறேன். ஓகே ஓகே ஓகே. ரித்து, மிஸ், உனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சான். உன் மம்மி தான் கால் பண்ணாங்க. உன்னை இங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸ்கூலில் போய் பேப்பர் செக் பண்ணணுமா? ஐயோ, ஸ்கூல் தான் பயமா இருக்குன்னு பார்த்தா லீவு இப்படி பயமா இருக்கே. என்ன வாழ்க்கடா இது. கூப்பிட்டீங்களா மிஸ்? உங்க அம்மாவும் அப்பாவும் எங்க? அம்மா அப்பாவா? ரித்து என்ன பண்ணிட்டாலோ? சொல்லாதிரி. அவங்க இங்க இல்லை மிஸ். அப்படியா? அப்போ உன் தங்கச்சி சொன்னது உண்மைதானா? அவங்க வெளியூர் போயிருக்காங்களா? ஆமா மிஸ். எந்த ஊர் போயிருக்காங்க?